கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இங்கே யாரை பற்றி இந்த வசனம் சொல்லுது அப்படின்னா ஏசப்பா பற்றி. ஏசப்பா எதுக்காக மரித்தார் தெரியுமா? நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளோட சாபங்களுக்காக, நோய்களுக்காக அவர் மரித்தார். ஆமேன். இந்த பூமிக்கு வந்து அவர் அவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவ்வளோ வேதனைகளை ஏற்றுக்கொண்டு மரித்து போனார். ஆமேன். அது எதுக்காக தெரியுமா? நம்மளோட பாவங்களுக்காக தான். நம்மளை பாவத்திலேருந்து விடுதலையாக்கி புது வாழ்க்கையை தர்றதுக்காக தான். எதுக்காக தெரியுமா? உயிரோடு எழுப்பப்பட்டார். 3ஆம் நாள் ஏசப்பா உயிரோடு இருந்தார். எதுக்காக? நம்மளை நீதிமான்களாக்க. ஆமேன். நம்ம நீதிமான்களை ஆக்குறதற்காக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இன்றைக்கு உங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை பெற்று, இல்லை உங்கள் பலவீனம் சாபத்துலேருந்துலாம் விடுதலை ஆகணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஏசப்பா உங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து விட்டுடுங்க. அவர் ரத்தத்தினால கழுவப்படுங்க. நிச்சயமாக நீங்களும் நீதிமானாக்கப்படுவீங்க. ஏசப்பா உங்களுக்கும் ஒரு புது வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.